Hello everyone, Diwakar Raviram, Sivakar Jobs and Radio welcomes you to this new video. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் அட்மிஷன்ஸ் 2025 தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்டர்நேஷனல் அட்மிஷன்றது நீங்கள் ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறது அப்படின்னா யூஎஸ், யூகே, கனடா இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்க்கு நீங்கள் அதாவது யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஸோ பேசிக் திங் என்ன அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் காலேஜஸ்லாம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அட்மிஷன் ப்ரொசீஜர் நீங்கள் ஆல்ரெடி ப்ரொசீட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்காது. இது வந்து எப்படி பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கவங்களுக்கு தான் ஒரு பேசிக் அவுட்லைன் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ இது மாதிரி எஜுகேஷன் அண்ட் ஜாப் அப்டேட்ஸ் வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து என்ன அப்படின்னா ரிசர்ச் அண்ட் ஷார்ட் லிஸ்ட் யூனிவர்சிட்டிஸ். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூகே அண்ட் யூஎஸ் அண்ட் கனடா எந்த கண்ட்ரி போடுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணிட்டு வேர்ல்டு ரேங்கிங்ஸ் இருக்கு, QS ரேங்கிங்ஸ்னு சொல்லிட்டு வேர்ல்டு ரேங்கிங்ஸ் இருக்கு. அதை பேஸ் பண்ணி ஒரு டாப் 50 யூனிவர்சிட்டிஸ் வந்து யூஎஸ், கனடா, யூகே இது மாதிரி எந்த கண்ட்ரி போறீங்களோ அதை ஃபில்டர் பண்ணிட்டு காலேஜோட அட்மிஷன் கிரைட்டீரியாவும் நீங்க செக் பண்ணணும். இது வந்து நீங்க 12th படிக்கிறப்போ இது பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டம். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து எந்த மாதிரியான கண்ட்ரிஸ் போன்று டிசைட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அட்மிஷன் ப்ராசஸ் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிடணும். ஏன்னா 12th வந்து எந்த மாதிரியான ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ணணும், எவ்வளோ மினிமம் பர்சன்டேஜ் இருக்கு, வேற ஏதாவது அப்பார்ட் ஃப்ரம் அந்த கரிக்குலம் இல்லாமல் வேற ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கா, ஸோ பேஸ்ட் ஆன் யூனிவர்சிட்டி அண்ட் கண்ட்ரி வந்து மாறும். ஸோ அது எல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணும். அட்மிஷன் ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னன்றது ஒரு கண்ட்ரிக்கும் செக் பண்ணிடுங்க. இன்ஸ்டிடியூஷன் வைஸும் வேரி ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெட்லைன்ஸ் அண்ட் அட்மிஷன் கிரைட்டீரியா வந்து நீங்கள் பர்டிகுலர் கண்ட்ரி அண்ட் யூனிவர்சிட்டிக்கு செக் பண்ணும். ஸோ யூஎஸ்ல இருக்க யூனிவர்சிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெட்லைன் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து மார்ச் டு ஏப்ரல்குள்ளே க்ளோஸ் ஆகும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மந்த்தில் நீங்கள் அப்ளை பண்ணணும். யூகே யூனிவர்சிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வியா UCAS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் இருக்குது, யூனிவர்சிட்டி அண்ட் காலேஜஸ் அட்மிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மூலியமா நீங்கள் அப்ளை பண்ணலாம். சம் யூனிவர்சிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் வரைக்குமே வந்து இன்டேக் வந்து ஓப்பனில் வச்சுருப்பாங்க. கனடாவில் வந்து டெட்லைன்ஸ் வேரி ஆகும். பட் யூனிவர்சிட்டிஸ் அக்செப்ட் அப்ளிகேஷன்ஸ் அன்டில் மே வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனடாவில் வந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பனில் இருக்கும். எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும், ஸோ இங்கே அப்ளை பண்ணுறதுக்கு ஸோ க்ரைட்டீரியா செக் பண்ணிட்டீங்க. என்னென்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அகடமிக் டிரான்ஸ்கிரிப்ட்ஸ், உங்களோட மார்க் ஷீட் வந்து ஹை ஸ்கூல் ஆர் யூஜியோட, சப்போஸ் பிஜி ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் யூஜியோட டிகிரி சர்டிஃபிகேட் இதெல்லாம் தேவை. அப்புறம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ், நீங்கள் எதுக்காண்டி இங்கே ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. அது ஒரு 1 பேஜ் ரைட்டப்போ பேஸ்ட் ஆன் சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதுக்குள்ளே கொடுக்கணும். இல்லை மினிமம் வேட்ஸ் சொல்லியிருப்பாங்க, அதுக்குள்ளே நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ் வந்து ரெடி பண்ணணும். லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் LORன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து 2 to 3 ப்ரொஃபசர்ஸ், யூஸ்வலி பார்த்தீங்கன்னா காலேஜில் இருக்கீங்க அப்படின்னா ப்ரொஃபசர்ஸ்டையும், ஸ்கூலில் இருக்கீங்க அப்படின்னா அவங்க பிரின்சிபல் HODஸ்லேருந்து நீங்கள் வாங்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சில கண்ட்ரிஸ் போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட், IELTS, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா TOEFL, இந்த 2 எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா குளோபலாக அக்செப்டபிள். ஸோ கண்ட்ரி பை ஒரு கண்ட்ரியில் வந்து சில இடத்துல வந்து IELTS அக்செப்ட் பண்ணுவாங்க, சில இடத்துல வந்து TOEFL அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணிட்டு எந்த கண்ட்ரி போறீங்களோ அது அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா SAT ACT அப்படின்னு சொல்லிட்டு 2 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. யூஎஸ்ல வந்து அண்டர் கிராஜுவேட் ஜாயின் பண்ணணும், சில UK அண்ட் கனடா யூனிவர்சிட்டிஸுமே இதை அக்செப்ட் பண்றாங்க. SAT அண்ட் ACT இதோட என்ட்ரன்ஸ் பத்தி நீங்க கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா வரும். ஸோ இந்த எக்ஸாம் நீங்க எழுதினீங்கனாலும் இந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்ல நீங்க UG அப்ளை பண்ணலாம். சில கண்ட்ரிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து ஆப்ஷனல் தான். பட் வந்து டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக இருக்கக்கூடிய காலேஜஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி நல்ல யூனிவர்சிட்டிஸாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் டெஸ்ட் கிளியர் பண்ணி நல்ல யூனிவர்சிட்டிஸில் ஜாயின் பண்ணுறதே நல்லது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்ச் டு மேக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அப்ளிகேஷன்ஸும் வந்து ஓப்பனில் இருக்கும். ஸோ அதனால் PUS யூனிவர்சிட்டி அப்படின்னா காமன் ஆப்னு ஒன்று இருக்குது. ஸோ அது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா யூனிவர்சிட்டிஸ்க்கும் காமனாக அப்ளை பண்ணலாம். அப்புறம் இண்டிவிஜுவல் யூனிவர்சிட்டி போர்ட்டல்ஸில் போயும் அவங்களோட எலிஜிபிலிட்டி செக் பண்ணிட்டு அதில் அப்ளை பண்ணலாம். ஸோ UK யூனிவர்சிட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா UCASன்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட் போர்ட்டல் இருக்கு. ஸோ அதில் வந்து கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் அப்படின்னா உங்களுக்கான கிரைட்டீரியா என்னன்றது டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. அதை ரீட் பண்ணிட்டு அது மூலியமா நீங்க அப்ளை பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கனடாவில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி வெப்சைட்ஸில் தான் நீங்கள் டைரெக்டாக வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளிகேஷன் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா $50 $150 வரைக்கும் பெர் யூனிவர்சிட்டி வந்து வேரி ஆகும். டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு மாதிரி டபுள் செக் பண்ணிட்டு அப்லோட் பண்ணுங்க. அட்மிஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஏப்ரல்லே வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ கண்டினியூஸாக வந்து நீங்கள் செக் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ சம் யூனிவர்சிட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லிஸ்ட்லையும் வைப்பாங்க. மே மந்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெபாசிட் அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து
யூஎஸ்ல போய் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா டெபாசிட் அமௌண்ட் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஈச் கண்ட்ரி வேரி ஆகும். உங்களுக்கு வந்து காலேஜோட ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகிறப்ப அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை ஃபார் ஸ்காலர்ஷிப்ஸ் அண்ட் ஃபினான்சியல் எய்டு வந்து நிறைய ப்ரொவைட் பண்ணுறாங்க. சீட் கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம். யூஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா FAFSA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் இருக்குது. ஸோ அது மூலியமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்புறம் யூனிவர்சிட்டியில் வந்து ஸ்பெசிஃபிக் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் கொடுக்குறாங்க. யூகேல வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் ஸ்காலர்ஷிப். ஸோ இந்த மாதிரி கண்ட்ரி பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விசா. ஸோ காலேஜில் வந்து நீங்கள் அட்மிஷன் ஆகிட்டீங்க அப்படின்னா I-20 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த I-20 ஃபார்ம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் F1 விசா அப்ளை பண்ணணும். F1 விசா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 to 8 வீக்ஸ் வந்து 2 months வரைக்கும் ஆகும். அதனால வந்து இம்மிடியேட்டாக உங்களுக்கு சப்போஸ் I-20 ஃபார்ம் கிடைச்சது அப்படின்னா இம்மிடியேட்டாக அப்ளை பண்ணிடுங்க. யூகே அப்படின்னா Tier 4 ஸ்டூடெண்ட் விசா வந்து வித் CASன்னு சொல்லுவாங்க, கன்ஃபர்மேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ் ஃபார் ஸ்டடீஸ். அந்த காலேஜ்லேருந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய CAS யூஸ் பண்ணி இந்த Tier 4 ஸ்டூடெண்ட் விசா வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். கனடாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி பெர்மிட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃபர் வந்ததுக்கப்புறம் ஸ்டடி பெர்மிட் அப்ளை பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 கண்ட்ரிக்குமான விசா ப்ராசஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கிளம்புறீங்க அப்படின்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து சில கண்ட்ரிஸ் வந்து மேண்டேட்ரி. ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு செக்லிஸ்ட் வந்து உங்களுக்கு காலேஜில் உங்களுக்கு அட்மிஷன் ஆச்சு அப்படின்னா செக்லிஸ்ட்லேயும் அப்புறம் விசா ப்ராசஸ்லேயும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. எல்லா காலேஜஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ டெபார்ச்சர் செஷன்ஸ் பை யூனிவர்சிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு ப்ரீ டெபார்ச்சர் எப்படி என்ன ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்க. அப்புறம் பாஸ்போர்ட் விசா அண்ட் ஃபினான்சியல் ப்ரூஃப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்லைன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து யூனிவர்சிட்டிஸ் ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும். அப்புறம் ஒரு பர்டிகுலர் யூனிவர்சிட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு என்ட்ரன்ஸ் கண்ட்ரி வைஸ் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது. அந்த காலேஜுக்கான செப்பரேட் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிசல்ட்ஸ் நீங்கள் உங்களுக்கு சீட் கிடச்சதா இல்லையா அப்படின்றது ரிசல்ட் வரும். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அவங்க ஒரு கண்ட்ரியுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்ஃபர்மேஷனுக்கு இந்த I-20 ஃபார்ம், CAS, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர், அட்மிஷன் ஆஃபர், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸில் கொடுப்பாங்க. அதை யூஸ் பண்ணி நீ வந்து அந்த கண்ட்ரிக்கான ஸ்டடி பெர்மிட் ஆர் விசா வந்து அப்ளை பண்ணணும். அந்த விசா வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தர் ப்ராசஸ் வந்து நீங்கள் டிபார்ச்சருக்கான ப்ராசஸை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டிஸில் வந்து அட்மிஷன் வாங்கணும் அப்படின்னா இதுதான். ஸோ நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேயே தான் நிறைய எக்ஸ்போசர் வந்து கம்மியாக இருக்குது வெளியே போகிறதுக்கு. ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ், இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டிஸ்க்கான சம் சாம்பிள்ஸ் வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.